VWல எவ்வளோ கார் வச்சிருக்கீங்கக்கா? இதோட 4 அக்கா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கார் போக டைகன் கார் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா VWல எவ்வளோ கார் வச்சிருக்கீங்கக்கா? இதோட 4 4வது காரு. ஸோ என்னென்ன கார் வச்சிருக்கீங்கக்கா? போலோ ஃபர்ஸ்ட் போலோ இருந்தது, அது வென்டோ, விர்டஸ், அப்புறம் எல்லாமே VW. ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்துருப்பீங்க அந்த காரோட ரிவ்யூ. இந்த கார் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கு, ஆண்டோட பிரைஸ் எவ்வளோ வந்துச்சு, மைலேஜ் எவ்வளோ வந்து கொடுக்குது? இது வந்து கொஞ்சம் எஸ்யூவி டைப்பு. ஸோ எஸ்யூவி கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். செடான் வந்து ஒரு கம்ஃபர்ட்டு, அது வேற செக்மெண்ட். ஆக்சுவலி எஸ்யூவி நல்லா கொஞ்சம் கம்ஃபர்ட் தான். கொஞ்சம் அந்த பேக் பெயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு கீழே உட்கார முடியாதுல்ல சில பேருக்கு. இப்போ எங்க வீட்டில் பெரியவங்கலாம் இருக்காங்க, அவங்களால வந்து இந்த கார்ல ஈஸியா ஏறிட முடியும். அந்த ஆமா, அவங்களுக்கு வந்து கீழே உட்கார்ற மாதிரி இருக்கும் செடான். இது ஆன் ரோட் பிரைஸ் வந்து 19.5. சிட்டி மைலேஜ் எவ்வளோங்க? அவுட்டர்ல ஹைவேல எவ்வளோ கொடுக்குது? சிட்டியில் வந்து ஒரு 13 வருங்க. அவுட்டர் வந்து எங்க சாரதி எடுத்தாருன்னா ஒரு 17-18 தான் எடுக்கிறாரு. பட் நான் 16 தான் போறேன். ஓகேங்கக்கா. ஏன்னா நான் இது போறதே தெரியாது, 120 போயிடும். ஸோ 110 அந்த மெயின்டைன் பண்ணாதான் அந்த மைலேஜ் எடுக்க முடியுது. 120க்கு கீழேங்க. ஓகேங்கக்கா. ஸோ அந்த 120 to 110 தாண்டிட்டா மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகுது. ஓகே. இது சர்வீஸ் காஸ்ட்டும் சேம் அதே மாதிரி 8,000 to 10,000. ஆமா, 10,000 வரும். நீங்க வோல்க்ஸ்வேகன் எடுத்துக்கிட்டா அந்த லக்ஸரி வந்து இருக்கும். லக்ஸரி பில்ட் குவாலிட்டி ஒரு பேசிக் கார்ல வந்து லக்ஸரியா இருக்கும். ஒரு சில பிராண்ட்ல வந்து அந்த பேசிக் கார் இதே காஸ்ட் 20 lakhs நான் கொடுத்தா கூட இந்த லக்ஸரி கிடைக்காது. இது கொஞ்சம் அந்த லக்ஸரி இருக்கும். இது 1 லிட்டர். லாஸ்ட் வீடியோலயுமே நம்ம வந்து நீங்க 1.5 ஆன்னு கேட்டிருப்பீங்க. நான் ஆமா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமா, நிறைய பேர் கீழ வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அது 1 லிட்டர் தான். அதே மாதிரி பேர் வந்து விர்டஸ். ஆமா, அதுக்கு வேற பாவம் எல்லாருக்கும் வந்து அது ஒரு கேள்வி, விர்ச்சஸான்னு. அது நான் அப்படி சொல்லிட்டேன். பரவாயில்ல, நேம் கூட புதுசா வச்சுக்கலாம், வோல்க்ஸ்வேகன் கூட கன்சிடர் பண்ணலாம். விர்டஸ் வந்து நான் ஏன் மேனுவல் இது எடுத்ததுக்கு அப்புறம் தான் விர்டஸ் எடுத்தேன். ஏன் அதை நான் வந்து மேனுவலா எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இது வந்து இப்போ ஒரு ஓவர்டேக் பண்றோம் அப்படின்னா டக்குன்னு ஓவர்டேக் அது எனக்கு ஆகாது. பட் இதே மேனுவல்ல வந்து நம்மளே அந்த கீரை டக்குன்னு கம்மி பண்ணிட்டு எடுப்போம். அந்த கம்ஃபர்ட் இது அது அந்த ஒரு டிஃபரண்ட் இருக்கு. அதுக்காக நீங்க அது பண்ணுவீங்க. ஆமா, மேனுவலுக்கும் ஏடிக்கும் அந்த ஒரு டிஃபரண்ட் இருக்கு. எதுவுமே ஓட்டுறதை பொறுத்து ஒன்று இருக்கு, டயரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி டிரைவ் பண்றோம்ன்றத பொறுத்து ஒன்று இருக்கு. இது வந்து சர்வீஸ்க்கு வந்து எல்லா பார்ட்ஸும் வந்து உடனே கிடைச்சிடும். இன்னைக்கு நம்ம எங்க போய் கொடுத்தாலும் உடனே கிடைச்சிடும். நீங்க வந்து டைகன் எடுக்கிறதுக்கு நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரிவ்யூ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இந்த டைகன் ரிவ்யூல வேற எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் அக்கா கிட்ட வந்து கேட்டு இதை விட எனக்கு பிடிச்ச கார் இன்னொன்னு இருக்கு. நான் அதை நெக்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்ன காருன்னு சர்ப்ரைஸா இருக்கட்டும். அது VWங்களா இல்ல வேற பிராண்ட்? அது VW இல்ல, வேற பிராண்ட். ஆமா, ஓகேங்கக்கா. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, நம்மளோட யூடியூப் பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.